இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலவைக்கீரைங்க. இந்த கலவைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே டேஸ்ட் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை எப்படி சமைச்சேன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. எந்த எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கீரைங்க. இதுக்கு பேர் வந்து கலவை கீரைன்னு சொல்கிறாங்க. செம்ம டேஸ்டியாக செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் வந்து ஆயிரத்துக்கு மட்டும்தான் எனக்கு ஆச்சு. மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சரி நீங்களும் சமைக்கிறவங்களுக்கு தெரியும். நானே இதை ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கனால சரி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். இது எப்படி இருக்கும் தெரியுமா? பூ இருக்கு இல்லையா, பூ மாதிரியே இருக்குங்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையை. ஸோ ஆயிரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கும்னாங்க. அதனால் ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை வாங்கி நான் சமைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பூண்டு, அதுக்கு தேவையானது, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சிறு பருப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறு பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இது எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நம்ம வச்சுருந்த சிறுபருப்பையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது அதோட இந்த க்ரன்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் கழித்து சேர்க்குறேன், நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்ந்து நம்ம வச்சுருந்த பூண்டு, மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அந்த கடுகு வந்து தெறிக்க ஆரம்பிச்சிருச்சினோடனே நான் அது கூட அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டேன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டி காயம் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வந்து வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டி உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியும் நல்லா வதங்கிடும் இல்லையா, அதனால் ஸோ இதை கொஞ்சோண்டி சேர்த்து நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ இதை கொஞ்சம் லேசாக வதங்கிட்டு நம்ம வச்சுருந்தோம்ல கீரை, அந்த கீரையும் நான் வந்து இது கூட அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதில் நம்ம வேக தான் வைக்க போகிறோம். மூடி போடாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்பாங்க. அதனால் எப்போவுமே நம்ம கீரை வந்து வேக வைக்கும்போது இப்படி தான் வைக்கணுமா, அதனால் நான் வந்து ஓப்பன்லேயே வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பிரட்டி எடுத்துருவோம். நான் இப்போ பிரட்டி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கீரை இருக்க மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் தான் நம்ம லேசாக பிரட்டியிருக்கோம் பாருங்கள், கீரையே இல்லை, இத்தினியும் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ வெந்தயக்கீரையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வெந்தயக்கீரையோட அந்த பதம் வேறு, இது கொஞ்சம் வேறு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இது லேசாக வதங்கிக்கிட்டோம். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தண்ணி விட்டு இந்த கீரையை வந்து அந்த இதில் வந்து நல்லா கொஞ்சம் வேக வைப்போம். அப்போ தான் அதோட உரப்பு, நம்ம மிளகா போட்டிருக்க எல்லாமே இதோடு சேர்த்து நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். ஸோ வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து உப்பு பத்தலை, ஸோ நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு போதுமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இது நல்லா வேகட்டும். லேசாக ஒரு ஆட்டை கிளறி விட்டுட்டு ஸோ இது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. தண்ணிலாம் கொஞ்சம் இதாகிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் இது கூட சேர்த்து நான் வந்து இப்போவுமே தேங்காய் சேர்த்துக்கிறேன். எனக்கு சேர்த்துட்டு கொஞ்சோடி நம்ம கிளறும் போது கரெக்டான அந்த பதம் வந்துடும். அதனால் ஸோ இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் வதக்கிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கீரை பொரியல் வந்து ரெடிங்க. கலவை கீரை பொரியல். இங்கே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து சாதமும் பருப்பு கூட்டு இது நம்ம வச்சுருந்த கலவை கீரைங்க. ஸோ இதை தான் அன்றைக்கி வச்சுருக்கேன் நான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸ்மெல்லும் வாசனையும் சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் உண்மையான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஆனால் பயங்கர கொஞ்சம் சூடாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு, நீங்கள் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை சமைச்சு கொடுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நானும் வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டை வாங்கி இதை சமைச்சு பார்த்துட்டு பாருங்கள். இன்னொரு பைட் கூட நான் எடுத்து சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இந்த டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் எந்த மாதிரி கீரைலாம் நீங்கள் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.